ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஹேபிட் ஸ்டாக்கிங் அதை பற்றி நம்ம பேசலாம். நிறைய பேர் நிறைய பழக்கங்கள் அவங்களுக்கு பிடிக்காம அந்த பழக்கத்திலேயே அவங்க ஒரு சுழல் மாதிரி இருந்துகிட்டே இருக்காங்க. புது ஹேபிட்ஸ் அவங்க டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அதை எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம இந்த ஹேபிட் ஸ்டாக்கிங் மெத்தட் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படிங்கிறது நினச்சிக்கலாம். இல்லை நான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினச்சிக்கலாம். இல்லை நான் காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலையெல்லாம் வீட்டில் முடிக்கணும் அப்படிங்கிறது நினைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும். ஆனால் அவங்களால ஒரு 10 வேலைன்னா ஒரு 3 வேலை தான் செய்ய முடிகிற மாதிரி இருக்கலாம். ஸோ ஒரு புது ஹேபிட்டை நம்ம டெவலப் பண்ணி அது கொஞ்சம் நாளைக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த புது ஹேபிட்டை கொண்டு வருது. இதுக்கு பேர் தான் ஹேபிட் ஸ்டாக்கிங் மெத்தட். ஸோ என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் 7 நாட்களுக்கு ஒரு புது ஹேபிட்டை நம்ம யூஸ்வலாக இருக்கிற ரூட்டீனோட ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஈஸியராக இருக்குது, ஏன்னா அது ஒரு ஹேபிட்டை தானே நம்ம இன்க்ளூட் பண்ணினோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த ஹேபிட்டை தொடர்ந்து 21 நாளைக்கு கொண்டு வந்தால் அது ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆயிடும். அதே ஹேபிட்டை நம்ம 90 டேஸ்க்கு கொண்டு போனோம்னா அந்த ஹேபிட் நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட வாழ்க்கை முறையாகவே மாறிடும். இந்த நிலையில், அதாவது ஒரு ஹேபிட் நம்மளுக்கு பழகி போயிடுது அந்த இருக்கிற நிலையில் அடுத்த ஒரு புது ஹேபிட்டை நம்ம கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட லைஃப்பை மாற்றிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு தேவையில்லாத நெகட்டிவ் ஹேபிட்டு இல்லை பேட் ஹேபிட்ஸ் இது எல்லாத்தையும் விலகி போய் நம்ம புது ஹேபிட்டை நம்ம டெவலப் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட லைஃப் ஸ்டைலையே மாற்றுறதுக்கு நம்மளுக்கே உதவியாக இருக்கும். இது என்னெல்லாம் ஹேபிட் நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை உங்களோட டெய்லி லைஃப்பில் இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செய்யறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறதுனா நாளளவில் நம்மளே ஒரு புது மனிதனாக, ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சனாலிட்டியாக நம்மளே மாறிடுவோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.